படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அன்பில் மகேஷ் வந்து ஒரு ஆஸ்கார் விருது வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு அழுகை எழுதார். நம்ம எல்லாம் என்ன கேள்வி வைக்கிறோன்னா, நீங்கள் வந்து நாங்கள் சினிமாவில் நடிக்கிறதுனால சொல்கிறேன், ஒருத்தர் ரியலாக அழுவதற்கும் கிளிசரின் போட்டு அழுவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. நீங்கள் பாருங்கள், அது ரியலாக உள்ளூர் வந்த அழுகை கிடையாது. எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், ஒரு நடிகனாக சொல்கிறேன், அது உள்ளூர்லேருந்து நம்ம உணர்ச்சி விரும்பல அந்த மாதிரி வந்து அழுகை கிடையாது. அழுகணுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகிறார், அதுதான் செயற்கைத்தனமாக இருக்குன்றோம். கள்ளக்குறிச்சியில் 63 செகண்ட் சாகிறப்ப இந்த மாதிரி வந்து அழுகலையே. ஆவணக்குலை கவின் செத்ததுக்கு நீங்கள் அழுகலையே. இங்கே விமான சாகச வச்சுருப்ப 5 பேர் செத்தான எட்டி கூட பார்க்கலையே, அழுகலையே. பள்ளிக்கூட சுற்றுச்சூழ செவரு விழுந்து இப்போ குழந்தைங்க செத்தப்போ அழுகலையே யாருமே. ஏன் அன்றைக்கெலாம் அழுகலையே. இங்கே அஜித்குமார் செத்தார் நம்ம காவல் நிலையத்தில், காவலர்களால் தாக்கப்பட்டு திருப்புவனத்தில், அன்றைக்கி கண்ணில் தண்ணி வரலையே. உதயநிதி உடனே வந்து துபாய் இதை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு உடனே வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணார் அவர், அப்படியே துபாய் போகிறாராம். அங்கே போனோடனே கேள்விப்பட்டோன்னே துபாயை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலி அனுப்பிச்சிட்டாரா. இவர் மட்டும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூ எடுத்துட்டு நான் ஆதல் சொல்லிட்டேன், மறுபடியும் துபாய் பறந்துட்டேன்னா இது செயற்கைத்தனமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு அவங்களை கூப்பிட்டோமா நாங்கள்?